நண்பா, 2025 நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் அப்படின்னு பெரிய ரெசல்யூஷன் எல்லாம் எடுத்திருந்தியே, ஏதாச்சும் பண்றியா? இன்னைக்கு 2025 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 40 நாள் ஆயிடுச்சு, நீ எதுவும் பண்ணல. நண்பா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. உன் கையில் இருக்கிற வாட்சு விலை குறைந்த ஒரு விஷயம், ஆனால் அதுக்குள்ளாடி இருக்கிற நேரம் இருக்க ரொம்ப விலை உயர்ந்த ஒரு விஷயம். இதில் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட யாராச்சும் வாட்சை கொடு அப்படின்னு கேட்டால் 1000 தடவை யோசிக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளாடி இருக்கிற கொஞ்சம் நேரம் எனக்கு கொடு அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க கூட கிளம்பிடுறோம். நண்பா, ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுக்கோ. உன் கையில் இருக்கிற வாட்சு உன்னை எங்கேயும் கொண்டு போய் விடாது. ஆனால் அதுக்குள்ளாடி இருக்கிற நேரத்தை நீ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நீ நினைக்கிற இடத்துக்கு போய் சேரலாம். அதனால மறுபடியும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேரம் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது. இன்னைக்கு 2025 போயிட்டு இருக்கு அப்படின்னா உனக்கே தெரியாம 2026 ஆயிரும். நீ இதே மாதிரி புது ரெசல்யூஷன் எடுத்துட்டு படுத்து தூங்கிட்டே இருப்ப. கடைசியில் ஒரு நாளைக்கு உன்னோட வாழ்க்கையே முடியும். இதெல்லாம் யார்கிட்ட சொல்லிட்டு